வணக்கம் மக்களே! இனி ஒரு புது வீடியோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். சாட்டர்டே எப்படி போச்சு? எல்லாம் ஏதோ ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணீங்களா? ஏதாவது பண்ணியிருந்தா கமெண்ட்ஸில் போடுங்க பார்க்கலாம். சேர்ந்து கற்றுக்கலாம், சேர்ந்து வளரலாம். ஓகேங்களா? டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க்ன்றத பார்க்கலாங்க. இன்றைக்கி என்ன தாட்னா எனக்கு கோட் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு சொல்லலாம். கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஸ்டாக்ஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இவன் ஃபண்டமெண்டல் செம்மையாக இருக்குது. டெக்னிக்கல்ஸ் மட்டும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டேங்குதுங்க. அதனால தான். இப்போ ரீசெண்டாக ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ஹெச்டிஎஃப்சியும் மெர்ஜ் பண்ணாங்க. அந்த நியூஸ்க்கு அப்புறம் அவனால் பிஇ எக்ஸ்பேன்ஷனும் கொடுக்க முடியல, அவனால் டெபாசிட் க்ரோத்தும் காட்ட முடியல, கிரெடிட் 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 க்ரோத்தும் அவ்வளோவா இல்லை. ஸோ அதனால் அவனால் வந்து ஒரு ஸ்டஃப் இல்லாமல் நகரவே முடியல. ஸோ அவனுடைய டெக்னிக்கல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இன்றைக்கி. அதே மாதிரி ஃபண்டமெண்டல் சப்போர்ட் பண்ணுமா, நம்ம என்ன பண்ணலாம், இந்த என்னதான் கோட் ஸ்டாக்காக இருந்தாலும் இதில் பொசிஷன்ஸ் பில்ட் பண்ணலாமா, பண்ண முடியாதா அப்படின்றத பார்க்கலாம். இப்போ டெய்லி சார்ட் எடுத்திருக்கேன் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலயே தாங்க ஒரு 2-3 மாதமாகவே ஜூலை மாதத்தில் ஆரம்பித்தவன் இங்கேயே தாங்க சுற்றிட்டு இருக்கிறான். ஸோ வந்து இந்த குட்டி பேரலல் சேனலை அவன் உடைக்கணுங்க. நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஓப்பன் க்ளோஸ் வச்சான்னு வச்சுக்கோங்களேன். உடைச்சாதான் வந்து அதுக்கு மேலே தான் வந்து இன்வெஸ்டர்ஸ் ஆரம்பிப்பாங்க உள்ளே வரத்துக்கு. இப்போ என்ன நடக்கும், இது இங்கேயே தான் ஓடிட்டுருக்குன்னு யாருமே இன்ட்ரெஸ்டஸ் காட்ட மாட்டாங்க. ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸும் வந்து இன்ட்ரெஸ்ட்டே காட்ட மாட்டாங்க. ஸோ நல்ல ஒரு ஓப்பன் க்ளோஸ் இதை தாண்டி வச்சான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் தான் இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிப்பாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். பட் ஆனால் இது வந்து ஒரு நல்ல அக்யூமுலேஷன் ஜோனுங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு கீழேயும் இறங்க மாட்டேங்கிறான், இதுக்கு மேலேயும் ஏற மாட்டேங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கே பாருங்கள் நிறைய ஒரு பையிங் ஜோன் இருக்குது. நிறைய பையர்ஸ் இந்த இடத்துல வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. ஸோ வந்து இந்த இடத்துலலாம் இந்த பொசிஷன்ஸ்லலாம் நம்ம வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம வந்து பொசிஷன்ஸ் பில்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு டப்பா ஸ்டாக் இல்லைங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க்குங்கிறது உங்களுக்கே தெரியும், லீடிங் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இவனுக்கெல்லாம் நம்ம பயப்பட தேவையில்லை அவ்வளோவா. ஸோ அவனுடைய ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி வீக்லி சார்ட் ஒரு டைம் பார்க்கலாம். பாருங்கள், வீக்லி சார்ட்லேயும் அதே மாதிரி தான். ஒரு நல்ல பேரலல் ரேஞ்சுக்குள்ளேயே தான் போயிட்டுருக்கான். பட் ஆனால் இதில் ஒரு நல்ல பேட்டர்ன் தெரியுது பாருங்களேன். இவன் ஒரு நல்ல கப் வித் ஹேண்டில் மாதிரி தெரியுது எனக்கு. பாருங்க, ஒரு ஹேண்டிலு, அதுக்கப்புறம் ஒரு கப்பு. இப்போ திரும்பி இதை உடச்சி போகணும் ஆக்சுவலாக பார்த்தா, அவனால் போக முடியல. ஸோ இப்போ இதை உடச்சான்னு வச்சுக்கோங்க, இப்படி கூட கப் அண்ட் ஹேண்டில் வச்சுக்கலாம். இது ஒரு கப்பு, இது வந்து ஹேண்டில், இப்படி மேலே வந்து திரும்பி இப்படி போகலாம். ஸோ நமக்கு டார்கெட் வந்து அழகாக இதுலேருந்து ஒரு 10 எவ்வளோ பர்சன்டேஜ் பாட்டம்லேருந்து எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, 16% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே அப்படியே இந்த லைனை தூக்கி இங்கே வச்சோம்னா அந்த பர்சன்டேஜ் வரும். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ பாருங்களேன், இதுலேருந்து இது இருக்கா, அப்படியே இதை வேணும் தூக்கி இங்கே வச்சிடணும். இதுதான் நமக்கு ரேஞ்சு. இதை உடச்சி நல்லா உடச்சி போனோம்னா 1950 எதிர்பார்க்கலாங்க. ஒரு நல்ல ஸ்டாக்கு நல்ல சீப்பான ரேட்டில் கிடைக்குது. அக்யூமுலேட் பண்ணுற அளவுக்கு நல்ல அக்யூமுலேஷன் பண்ணலாம் நம்ம. ஏன்னா நமக்கு சப்போர்ட் நல்லா இருக்குது. எஃப்ஐஐஸ் நிறைய ஹோல்டிங் வச்சுருக்காங்க, டிஐஎஸ் மாற்றி மாற்றி வாங்கிக்கிறானுங்க. எந்த பப்ளிக் ரீட்டைல் தான் நம்ம மிஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி டைமில் தான் நம்ம வந்து ஸ்டாக்ஸை வாங்கணும், நம்பிக்கை வச்சு வாங்கணும். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு ஜீரோக்கு போகிறதுக்கு முடியாது. இது ஹைலி ரெகுலேட்டட் டொமைன். லைக் ஃபினான்ஷியல் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹைலி ரெகுலேட்டட். இப்போ எஸ் பேங்க் போச்சு பார்த்தீங்களா, ஞாபகம் இருக்குங்களா? எஸ் பேங்க் 400 ரூபாயிலேருந்து கீழே போச்சு. எஸ் பேங்க்குக்கே கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுதுன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, லீடிங் பேங்க் ஆஃப் இந்தியா, கொலாப்ஸ் ஆக விட்டுருவாங்களா? அது அந்த பேசிக் கன்விக்ஷன் வச்சோம்னாவே இதில் நல்ல ஒரு ஸ்டாக் வந்து அக்யூமுலேஷன் பண்ண வேண்டிய ஸ்டாக்கு. அதான் கோட் ஸ்டாக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இவனுடைய ஃபண்டமெண்டலும் ஒரு டைம் பார்க்கலாமே. ஃபண்டமெண்டல்லாம் பாருங்கள், இங்கே பாருங்கள். ஸ்டாக் நம்ம ரீசெண்டாக 12லேருந்து எடுத்துக்கோங்களேன். 12ல் 250 ரூபாய்க்கு விற்றவன் இப்போ 1500 ரூபாய்க்கு விற்றுறான். ஸோ கடைசியாக ஒரு 4 வருஷத்தில் ஒரு மூமெண்ட்டே இல்லை. பட் ஆனால் இவனுடைய லாங் டேர்ம் பார்த்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு 20% கொடுத்துருவோம் காம்பவுண்டட் க்ரோத்தில். ஸோ இப்போ 4-5 வருஷமாக ஒன்றுமே இல்லாததுனால கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். லைக் இது வந்து எப்போ வேணால் இந்த ஒரு பாம் வெடிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். பட் ஆனால் பிஇ மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது வென் கம்பேர்ட் டு அதர் பேங்க்ஸ். பட் இட்ஸ் ஓகே. பட் அவனுடைய ட்ரெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பிஇ ரேஷியோ இங்கே பாருங்கள். பிஇ ஒரு கட்டத்தில் 32 இருந்தான். புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு கட்டத்தில் 2018 32 வரைக்கும் மார்க்கெட்டு அவங்கள வந்து அக்செப்ட் பண்ணி 32 கூட தரேன் அப்படின்னு சொல்லி வாங்கின ஆளுங்க இப்போ 20க்கு வாங்க மாட்டேங்கிறாங்க. காரணம் வந்து அந்த கன்விக்ஷன் வந்து நம்ம யாருக்கும் ரீட்டைல் கஸ்டமர்ஸ்ட்ட இல்லை. இப்போ எஃப்ஐஐஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆன உடனே உள்ளே வர ஆரம்பிச்சிருவான். புரியுதுங்களா? அப்போ நம்ம போய் வாங்கணும்னு நினச்சோம்னா வாங்க முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில். ஏன்னா அவன் ரேலி கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், திரும்பி இந்த ஸ்டாக்ஸ்லாம் பிடிக்கிறது கஷ்டம். ஸோ எப்போ ஒரு ஸ்டாக் நமக்கு பையிங் ஜோனில் இருக்குதோ அப்போயே பை பண்ணி வச்சுக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். ஓகேங்களா? இவனுடைய ரிசல்ட்ஸ்லாம் பாருங்களேன். ரெவன்யூ பாருங்கள், 2,58,000 கோடிங்க. போன வருஷம் 1061 கோடி.
இந்த வருஷம் 2,58,000 கோடி. அண்ட் அவுட் ஆஃப் தட் 60,000 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்கான். ஒரு ரூபா 2 ரூபா இல்லைங்க, 60,000 கோடி, 60,000 கோடி. இவனுடைய சேல்ஸ் growthலாம் பாருங்க, 20% 10 இயர்ஸ்க்கு காம்பவுண்டிங் சேல்ஸ் growth. லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கு 30%. யாருங்க பண்ண முடியும் சேல்ஸ் growth? இவ்வளோ பெரிய பேங்க்கு. இவனுடைய மார்க்கெட் கேப் பாருங்களேன், 12 லட்சம் கோடி. 12 லட்சம் மார்க்கெட் கேப்காரன் வருஷம் வருஷம் ஒரு 20% காம்பவுண்டட் growth சேல்ஸில் காட்டுறான்னா அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான். அதே மாதிரி ப்ராஃபிட் growth மட்டும் கம்மியாக இல்லைங்க. இங்கே பாருங்கள், 40%ங்க ட்ரெயிலிங் 12 months. யாருங்க பண்ண முடியும் ப்ராஃபிட் growth? 3 இயர்ஸ் 25%. ஸோ இவன் ஸ்டாக் ப்ரைஸ் அதுக்கு தகுந்த மாதிரி ரெப்ளிகேட் ஆகலை. அது மட்டும் தான் பிரச்சனை. ஸோ நம்ம வந்து இதுதான் சொல்கிறேன்ல, இப்போ எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்குது. அவன் சேல்ஸ் நல்லா இருக்குது, அவன் ரெவன்யூ நல்லா இருக்குது, அவன் growth நல்லா இருக்குது. ஒன்லி திங் அவன் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து அதை ரெப்ளிகேட் பண்ண முடியல. ஸோ இதுதான் வந்து டெக்னிக்கலாக ஃபெயிலியருங்கிறது. மற்றது எல்லாமே சப்போர்ட் பண்ணுது. ஸோ இந்த கன்விக்ஷனை வச்சு தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாக்ஸை பை பண்ணி வச்சுக்கணும். புரியுதுங்களா? அப்படி தான் ஒரு போர்ட்ஃபோலியோவை உருவாக்க முடியும் நம்மளால். இவன் எஃப்ஐஎஸ் பாருங்களேன், 47% வச்சுருக்கான். ஓகேங்களா? இவன் லாஸ்ட்டு 4 குவார்ட்டரா குறைச்சிட்டு இருக்கான்னு வச்சிங்கன்னா கூட, அங்கே பாருங்க ஜூன் 23ல அப்படியே ஜம்ப் அடிச்சான் 20%. ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும். இப்போ நாளைக்கே என்ன பண்ணுவான், அடுத்து ஒரு 20% வாங்கி போட்டான்னு வச்சுக்கோங்க, ஸ்டாக் எங்கேயோ பறந்துரும், நம்ம அதுக்குள்ளே என்ட்ரியே கிடைக்காது. ஸோ அதை தான் பார்த்துக்கோங்கங்கிறேன். புரியுதுங்களா? இங்கே பாருங்க, கடைசியாக ஜூன் 27 33 வச்சிருந்தவன் ஒரே குவார்ட்டரில் 20% ஏற்றிட்டான். ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி இங்கே நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? ஸோ அந்த அந்த டைமில் நம்மளால் உள்ளே நுழைய முடியாது. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டிஏஎஸ் பாருங்களேன், எல்லா ஸ்டாக்குமே அக்யூமுலேட் தான் பண்ணிட்டு வராங்க. இங்கே பாருங்கள், கடைசி குவார்ட்டர்ஸ்லாம் பாருங்கள், எத்தனை ஃபண்ட்ஸு உள்ளே நுழைஞ்சிருக்கான் பாருங்கள். இவெல்லாம் புதுசாக வரான். கோட்டக் ஈக்விட்டி ஆர்பிட்ரேஜ் ஃபண்டு 1.79 நிப்பான்னு. ஸோ இந்த பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் பாருங்கள். அதே மாதிரி இந்த பேட்டர்னையும் பார்த்துக்கணும். பப்ளிக்ட்டு வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. பப்ளிக் வந்து கன்விக்ஷன் குறைய ஆரம்பிக்க எஃப்ஐஏஸ் இதுதான் சான்ஸ்னு உள்ளே வர ஆரம்பிச்சுக்குவோம். ஸோ அந்த அந்த மாதிரி நம்ம விடக்கூடாது. ஸோ பப்ளிக்கும் புத்திசாலிங்க அப்படின்னு நம்ம நிரூபிக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக அக்யூமுலேட் பண்ணலாம் இந்த ஸ்டாக்ஸ்லாம். ஸோ அவ்வளோதாங்க. இந்த ஸ்டாக் கண்டிப்பாக எல்லாருடைய ரேடார்லையும் வச்சுக்கோங்க. பாருங்கள், எந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்போர்ட் மீ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறையா பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, இன்னும் கமெண்ட்ஸும் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுதான் என்னை மோட்டிவேட் பண்ணும் டெய்லி வீடியோ போடுறதுக்கு. நன்றி, வணக்கம். நாளை ஒரு வீடியோ பார்க்கலாம். எல்லோரும் சண்டேவை என்ஜாய் பண்ணுங்கள். See you. Take care. Bye.